வெல்கம் டு வி ஹோம் டிவி. ஸோ இது வரைக்கும் வி ஹோம் டிவியை சப்போர்ட் பண்ணவங்க, லைக் பண்ணவங்க, ஷேர் பண்ணவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. நீங்க நிறையவே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. இதே மாதிரியே நான் இ-காமர்ஸ் பிசினஸ் பத்தின அப்டேஷனுக்காக நியூ சேனலை ஓபன் பண்ணிருக்கேன். இ-காம் ஜென்எக்ஸ் தமிழ் அப்படிங்கிற சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க அந்த சேனலையும் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இ-காம் ஜென்எக்ஸ் தமிழ் நார்மலா எதை பத்தின வீடியோஸை போஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா A to Z டீடைல்ஸ் அபவுட் இ-காமர்ஸ் பிசினஸ். ஸோ இ-காமர்ஸ் பிசினஸ் பத்தி உங்களுக்கு என்னெல்லாம் டீடைல்ஸ் வேணும், இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஸோ அது எல்லா டீடைல்ஸையும் அப்டேட்டடான டீடைல்ஸா நான் டெய்லியும் போஸ்ட் பண்றேன் வீடியோஸ். ஸோ டெய்லி வீடியோஸை பாருங்க. ஒன்னோட ஒன்னு கண்டினியூட்டியான வீடியோஸ் தான் நான் போஸ்ட் பண்றேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம எல்லா வீடியோஸும் ரெகுலரா பாருங்க. இ-காமர்ஸ் பிசினஸ் பத்தி எனக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும், நாலேஜ் வேணும், அச்சரி ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆன்லைன் பெய்ட் கோர்ஸும் நான் கண்டக்ட் பண்றேன். இன்ட்ரெஸ்டடா இருக்கவங்க சேனல்ல போய் பாருங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இ-காமர்ஸ் பிசினஸ் பத்தின என்ன உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும், குவரிஸ் இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் வி ஹோம் டிவி. அண்ட் இதே சப்போர்ட்டை நீங்க இ-காம் ஜென்எக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கும் தரணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ராதிகா. வெல்கம் டு இ-காம் ஜென்எக்ஸ். இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல ஷாப்க்ளூஸ்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கான ப்ராடக்ட்டை எப்படி பர்ஃபெக்ட்டா பேக் பண்ணி உங்களோட கஸ்டமருக்கு டிஸ்பேச் பண்றது அப்படிங்கிற பத்தின ஸ்டெப் பை ஸ்டெப் டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ப்ராடக்ட் பேக்கிங் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்க ப்ராடக்ட் பேக்கிங் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஆர்டர்ஸை கன்வே பண்ணி கொண்டுட்டு வர போகுது. ஸோ பேக்கிங் அப்படிங்கிறது சும்மா உங்க ஆர்டர் வந்த உடனே உங்க பொருளை பேக் பண்ணி கஸ்டமருக்கு டிஸ்பேச் பண்ணோம் அப்படின்னு இல்லாம உங்களோட ப்ராடக்ட்டை கரெக்டா அழகா ப்ராப்பரா பேக் பண்ணி கஸ்டமர் பார்க்கும்போது அவங்களுடைய பர்ச்சேஸ்க்கான ஒர்த் இருக்கு, பேக்கிங்க்கு செல்லர் எஃபோர்ட் போட்டிருக்காங்க, நல்ல டீடைல்டா பேக் பண்ணிருக்காங்க, ப்ராடக்ட் பார்க்கவே அட்ராக்டிவா இருக்கு. ஸோ இந்த மாதிரி மைண்ட் செட் எல்லாமே நீங்க கஸ்டமர்கிட்ட ஒன்ஸ் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க ப்ராடக்டோட பேக்கிங் பார்த்து கஸ்டமர் எகெயின் ஆர்டர்ஸ் உங்களுக்கே பிளேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை பத்தி அவங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே சொல்லுவாங்க. ஸோ ப்ராடக்ட் பேக்கிங் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த ஆர்டரோட மட்டுமே முடிஞ்சிடாம நெக்ஸ்ட் ஆர்டர்ஸ் உங்களுக்கு வர்றதுக்கான ஒரு பாயிண்டா இருக்கு. ஸோ இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற ப்ராடக்ட் பேக்கிங் பத்தின டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. ஸோ சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம சேனல்ல இ-காமர்ஸ் பிசினஸ் பத்தின A to Z டீடைல்ஸ் பத்தின வீடியோஸை டெய்லி நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிட்டே வரேன். ஸோ ப்ராடக்ட் பேக்கிங் எவ்வளவு இம்பார்ட்டனோ அதே மாதிரி பேக்கிங் மெட்டீரியல் இம்பார்ட்டன்ட். பேக்கிங் மெட்டீரியல் எப்படி பை பண்ணணும், ஸோ ப்ராடக்ட் பேக்கிங் அண்ட் பேக்கிங் மெட்டீரியல்ல என்னென்ன பாயிண்ட்லாம் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும், ஃபோக்கஸ் பண்ணணும், எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும், ஸோ இந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ரீவியஸ்லி நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன், பாருங்க. பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் பேக்கிங் எப்படி பண்ணணும், பேக்கிங் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ், ஏன் பிராண்டட் ப்ராடக்ட் மெட்டீரியல் வாங்கணும், ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கான ப்ராடக்ட்டை எப்படி பேக் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் இங்க ஒரு சில்வர் கண்டெய்னர் எடுத்து வச்சிருக்கேன். இந்த ப்ராடக்ட் தான் நான் இன்னைக்கு என்னோட கஸ்டமருக்கு பேக் பண்ணி அனுப்ப போறேன். ஸோ இது ஒரு கோம்போ பேக்கெட். ஸோ 3 பாக்ஸஸ் ஆல் டுகெதர் இருக்கு. ஸோ எல்லா பாக்ஸையும் நான் கிளீனா எடுத்து வச்சிருக்கேன். ப்ராடக்ட் எல்லாம் நல்லா கிளீனா எடுத்து வச்சிட்ட உடனே இந்த ப்ராடக்ட்டுக்கு மேல ஒரு பபிள் ரேப் கவரோ இல்ல பாலி பேக்ஸோ போட்டு ஃபுல்லா டைட்டா கவர் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு பாக்ஸ்குள்ள வச்சாலும் இந்த ப்ராடக்ட் எந்த டேமேஜோ கிராக்கர்ஸோ இல்லாம சேஃப்டியா செக்யூரா நியூ கண்டிஷன்ல உங்க கஸ்டமருக்கு ரீச் ஆகும். ஸோ ப்ராடக்ட் ஒன்ஸ் ரெடி ஆயிட்ட உடனே எல்லாத்தையும் செட் ஆஃப் 3 கண்டெய்னர்ஸ் அப்படிங்கறதுனால எல்லாமே இன்பில்டா உள்ளவே செட் ஆயிடும். ஸோ எல்லாத்தையுமே உள்ள போட்டு நான் டைட்டா க்ளோஸ் பண்ணிடுறேன். அதுக்கு மேல ஒரு பபிள் ரேப்போ இல்ல ஒரு பாலித்தீன் கவரோ போட்டு நீங்க கவர் பண்ணிக்கோங்க. ஸோ கவர் பண்ணிட்டு நீங்க எந்த பேக்கிங் மெட்டீரியலை டிஸ்பேச் பண்ண போறீங்க. இப்ப பாலி பேக்ஸ்னா பாலி பேக்ஸ்க்குள்ள வச்சு அனுப்புங்க, இல்ல காட்டன் பேக்ஸ்னா காட்டன் பாக்ஸ்க்குள்ள வச்சு அனுப்புங்க. நான் இதை ஒரு காட்டன் பாக்ஸ்ல தான் போட போறேன். இது பாத்தீங்க அப்படின்னா ஷாப்க்ளூஸோட பிராண்டட் காட்டன் பாக்ஸ். ஸோ நான் இந்த காட்டன் பாக்ஸ் ஆல்ரெடி பை பண்ணிருக்கேன். எப்படி பை பண்ணும் அப்படின்னு தெரியலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, பாருங்க. ஸோ பிராண்டட் பேக்கிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சனா இருக்கும். ஸோ அவங்க வாங்கின ப்ராடக்ட் கரெக்டான ஒரு பிராண்ட்ல தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு இருக்கும். ஸோ உங்களுடைய ப்ராடக்ட் பாக்ஸ்க்கு உள்ள வச்சுட்டு நல்லா டைட்டா டேப் போட்டுக்கோங்க. பேக்கிங்கிறது இவ்வளவுதான். ஸோ இதுல பேக்கிங்ல நீங்க 2 விஷயம் ஃபோக்கஸ் பண்ணணும். ஒன்னு இன்வாய்ஸ் பில், கஸ்டமர் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணதுக்கான இன்வாய்ஸ் பில். அந்த பில்லை நீங்க பேக்கிங்க்கு உள்ள வச்சு சென்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஷிப்பிங் லேபிள், அதாவது கொரியர் பார்ட்னர் உங்க ப்ராடக்ட்டை எந்த அட்ரஸ்க்கு டிஸ்பேச் பண்றாங்களோ அந்த டீடைல்ஸ் இருக்கிற ஷிப்பிங் லேபிளை நீங்க பாக்ஸ்க்கு வெளியில ஸ்டிக் பண்ணணும்.
சோ இந்த ரெண்டு டீடைல்ஸையும் பேக்கிங் பண்ணும்போது மறந்துடக்கூடாது. இது இல்லாம நீங்க பேக் பண்ணீங்கனாலும் கஸ்டமருக்கு ரீச் ஆகாது. சோ இந்த ஷாப் க்ளோஸ் பாக்ஸ் அப்படிங்கறதுனால நான் ஷாப் க்ளோஸ் செல்லோ டேப்ஸ் போட்டிருக்கேன். நீங்க நார்மலா வேற செல்லோ டேப்ஸ் போட்டீங்க அப்படின்னா பிராண்ட் லுக் இருக்காது. சோ லுக்குக்காகவும் பிராண்டுக்காகவும் நான் இதை செல்லோ டேப்ஸ் யூஸ் பண்றேன். இவ்வளவுதான் ப்ராடக்ட் பேக்கிங். சோ ஷாப் க்ளோஸ்ல பேக்கிங் பண்றது ரொம்பவே ஈஸி. இதே ஸ்டெப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணி நீங்க உங்களுடைய ப்ராடக்ட்டை ப்ராப்பரா பேக் பண்ணி உங்க கஸ்டமருக்கு டிஸ்பேச் பண்ணுங்க. ஸோ மைண்ட்ல வச்சுக்கோங்க, பேக்கிங் அண்ட் பேக்கிங் மெட்டீரியலுக்காக இன்வெஸ்ட் பண்றதை பத்தி நீங்க ஒரி பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ராஃபிட்டா நெக்ஸ்ட் ஆர்டர்ஸா உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடும். ஸோ பிராண்டட் பேக்கிங் மெட்டீரியலை யூஸ் பண்ணுங்க. அப்பதான் கஸ்டமர் வந்து எக்ஸைட் ஆவாங்க, இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க, நெக்ஸ்ட் ஆர்டர்ஸ் உங்களுக்கு பிளேஸ் பண்ணுவாங்க. சோ இந்த திங்ஸ் எல்லாத்தையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க ரிமெம்பர்ல வச்சுட்டு உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கான ப்ராடக்ட் பேக்கிங் ப்ராப்பரா பண்ணுங்க. சோ உங்களுடைய சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுடைய ரேட்டிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். சோ பேக்கிங் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த ஆர்டரோட மட்டும் முடிஞ்சிடாம நெக்ஸ்ட் ஆர்டர்ஸ் உங்களுக்கு ப்ராடக்டோட பேக்கிங் தான் பிரிங் பண்ணிட்டு வரும். சோ அதையும் மைண்ட்ல வச்சுட்டு நீங்க உங்க ப்ராடக்ட்டை பேக் பண்ணுங்க. ஷாப் க்ளோஸ்ல ப்ராடக்ட் பேக்கிங் ரொம்பவே ஈஸி. சோ இதையே நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க, உங்களுடைய சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வரைக்கும் பார்த்ததுல இந்த டாபிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக டவுட் கிளியர் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி இ-காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணி ஏர்ன் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்காகவே நான் இ-காமர்ஸ் ஆன்லைன் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்களும் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்னோட வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களோட சஜஷனை என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இ-காம் பிசினஸ் பத்தின எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சுக்க மறக்காம இ-காம் ஜென் நெக்ஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.